ஓ பாருங்க गाइस இன்னைக்கு மீன் இதான் ஸ்பெஷல் பாத்தீங்களா பாக்குறீங்க இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க மீன் சாப்பிடுறாங்க இறால் சாப்பிடுறாங்க வேற ஒரு ஐட்டம் எல்லாம் சாப்பிடுறாங்க நீங்க வீடியோ பாருங்க பார்த்துட்டு வந்து நேரடியா அந்த பண்ண நீங்களும் ஹலோ காய்ஸ் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சொல்லுவோம் நீங்க சொல்லாடி அப்படி எனக்கு தெரியாது இப்ப நான் வந்து வலை வீசி மீன் பிடிச்சி சாப்பிட போறோம் தொடர்ந்து வரும் வீடியோ நாங்கள் இப்படி வலை வீசுகிறோம் சமைக்கிறோம் எப்படின்னெல்லாம் வரும் உண்டிச்ச ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள் மறக்காம ஜூஸ் அண்ட் த்ரோ கப்னு சொல்றேன் அதுக்கு வந்து நார்மலா வந்து வண்டை கப் தான் சொல்றது தேரோட்டம் முடிஞ்சு மச்சம் கூட்டுற ஒரு நிகழ்வு சிறப்பிக்கிறதுக்காக வண்டி போயிட்டு இருக்க நினைப்பேல் நீங்க அப்படி இல்லை இந்த வயலுக்குள்ள உழவு அடிக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கோம் இதை போற வழியில பார்ப்போம் பெட்ரோல் அடிக்காங்க செட்டிக்கு தானே இதான் நம்ம அமலா செஞ்ச முக்காலி எல்லாரும் சொன்ன சார் எல்லாரும் பால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வர சரி அட்ரஸ் ஃபுல்லா தாச்சி மாடு காய்ஸ் பார்த்தீங்கன்னா சர்பத் ஒன்று குடிக்க வந்திருக்கேன் மணப்பீட்டில அண்ணன் வந்து வேற லெவலாக சர்பத் போட்டு கொண்டிருக்கார் நானே வேலை சுத்திட்டு இருந்தேன் நான் சாப்பிடல இப்போ எத்தனை மணிக்கு பாரு இப்போ நீ 2 மணி குளத்துக்குள்ள மீன் பீஸ் போட்டு போறேன் ஊரெல்லாம் வந்து இதெல்லாம் தண்ணி பாயிரனே இதை கேட்டு வாங்க அதான் போட்டுருந்தாங்க வீடியோ அதான் மீனை கலைக்காடா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எப்படி வலை வீசுறேன் பாருங்க காய்ஸ் தெரியாத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க எப்படி வீசுறேன் ஆல்பமாங்களா கொம்பேசூரா வெட்டையாடும் கடல் ராசானா கட்ட போறீங்களா கிட்டத்தட்ட குளத்துல புல்லு வந்து 33 அடி என்ன இதுக்குள்ள எல்லாரும் வீசி ஏறாது வீசி வீடியோ ஓடுறான்னு விட்டு வேலையை தூக்கிட்டு வந்துடும் அவரு தரும் கிராமத்தில் இருக்காங்க மட்டும்தான் அதாவது இங்க உன்னிச்சை கொண்ட ஒரு மீன்பிடி சங்கம் இருக்குது அந்த சங்கத்துக்குரியாக்கள் மட்டும்தான் வீசலாம் வெளியூராக்கள் வந்து இப்படி வலையை கொண்டு வந்துடுறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு அதான் முக்கிய அறிவித்தல் என்ன சொல்றீங்க அண்ணா சுபாஷ் இவர் 12 மணிக்கு எல்லாம் போலீஸோட கூட்டம் பிடிப்பார் அந்த கனடா இருந்து அந்த பெண்கள் குளிக்கணுமா கட்டாயம் இல்ல குளிக்கிறது அங்கால உங்களுக்கு அந்த துறவு தண்ணி இருக்கு குளிக்கணும் சொன்னாலும் பாருங்க வந்து எந்த இடத்துக்கு குளிக்கக்கூடிய ஏரியா ஆழமன்றது இங்க இருக்கிறாங்க தெரிஞ்சு போய் இறங்கணும் என்னண்டாடா இது சமாந்தரமான நிலம் இல்ல அதெல்லாம் அடுத்து போடுங்க இது சமாதானம் இல்ல இவ்வளவு தொழில் அறிக்கும் பள்ளம் அறிக்கும் அப்படிதான் அதுக்கு போன வருஷம் வந்து அந்த அங்கால 2 பேர் அது சுடிக்கல தான் வரும்போது காய்ஸ் பார்த்துவாங்க ஊர் மக்கள்கிட்ட வந்து கேளுங்க இப்போ நான் உன்னிச்சை வந்திருக்கேன் உன்னிச்சை வந்த டைமில் எப்படி இந்த குளத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் எங்களுக்கு தெரியாது என்னென்னா இந்த குளம் வந்து இந்த மக்களுடைய ஒரு முக்கியமான பொருளாதார இதாக காணப்படுது இதில் வந்து 4 கிராம மக்கள் வந்து தான் மீன் பிடிக்கக்கூடிய சட்டம் இருக்குது இதை தவிர வந்து வெளியூர்லேருந்து வந்துலாம் மீன் பிடிக்க இயலாது அப்படி பிடிக்கணும்னு சொன்னால் வந்து இங்கே இருக்கிற அமைப்புன்ற தலைவர் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்து கறி பிடிச்சி சமைச்சு சாப்பிடுத்து போகிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து குளத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து குளிக்க இயலாது என்னென்னு சொன்னால் எல்லா இடம் வந்து ஒரே கரையான இடம் இல்லை நம்ம கொஞ்சம் இறங்கும் போது தாழ்வு கிட்டத்தட்ட இதில் ஒரு 5-6 பேர்கிட்ட செத்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து 2 பேர் செத்து ஒரு கனடா 2 பேர் வந்து கேட்காம குளிக்காம பிறகு வந்து பிசி இயலாது குறிப்பாக அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சாக்களை வந்து பிசி இயலாம் இப்போ வீடியோவை பார்த்து வந்து இந்த பிசி எடுக்கிற மீன்களை பார்த்து வந்து மற்றவங்களும் பிசி மீன் பிடிச்சி போகணும்ன்றதுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதனால வந்து இப்போ வந்து ஊர் மக்கள்கிட்ட கேளுங்க என்ன மாதிரி என்ன செய்யலாம்னு கேட்டுட்டு வாங்க நாங்களும் வந்து நாங்கள் போட்டு மாட்டாங்க மீன் இல்லாத டைம் எங்களை மீன் வீசி பிடிச்சி தந்துருக்காங்க அடுத்து வந்து நம்மளோட பொடியினில் வந்து அண்ணாட பெரிய ஃபேன் இல்லை
வரும் அவனில் தான் இப்போ எனக்கே கொண்டு காட்டினது வந்து ஒரு டிக்டாக் ப்ராப்ளம் உண்டு. டிக்டாக் பிரபலம் பண்ணதுக்காண்டி சொல்லல நல்லா பழகுற, அதனால் நீங்களும் இந்த இதை பார்த்து சப்போர்ட் ஒன்று பண்ணுறீங்க. எல்லாரும் வந்து காய்ஸ் என்ன சொல்கிறேன்டா, எதிர்க்காமல் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன முறையில் பழகுங்க. அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தருவாங்க. எங்கட ஊருக்கு வாங்க வந்தால் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். காய்ஸ் இந்தா பாருங்க, துடிக்க துடிக்க மீன் வந்து கொண்டிருக்கு. என்ன மீன்? ஜப்பான் செப்பலி திலாபியா. உண்மை அதில் விஞ்ஞானவியல் பேர் திலாபியா. நாங்கள் இங்கே போல்ட்டோம், இன்னைக்கு போல்ட்டோம். ஒரு ஊரில் இந்த மீன் வேறு பேர்கள் இருக்கு. ஒரே கடுமையாக துணியை தேடி இது எங்களோட இந்த பொடியனல் உன்னிச்ச பொடியனை எங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக பிசி தந்திருக்கிறாங்க. இங்கே ஃபேமஸ் ஆனது உன்னிச்ச கோல்டன் உன்னிச்சை. அது நம்மட இச்சைகளை தீக்கிற இடம் தான். சாப்பிட சாப்பிட அந்த இச்சை அடங்காது. இப்போ வந்து 2வது சுற்று வீச போகிறோம். இன்னும் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தோணியில் போய் கொண்டிருக்கோம். கடல் இருக்கு, வலை இருக்கு, கடலுக்குள்ள மீனா இல்லை. பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க காய்ஸ். இதில் சரியான ஆள் போனேன். தண்ணி போகுது மட்டக்கிழப்பு. இதுல தானே ஃபில்டர் ஆகி போகுது. இந்த பில்டிங்ல தான் மட்டக்களப்புக்கு தண்ணி வந்து போகிறது. ஏன்னா பைப் லைன் உன்னிச்ச குளத்துலேயே தான் மட்டக்களப்புக்கு தண்ணி போகிறது. ட்ரிங்கோக்கு வந்து கந்தராய் குளத்துலேருந்து போகுது. ஒரு குளத்துலேருந்து தான் ஊர் மக்களுக்கு தண்ணி போகிறது. இதை தெரியாத தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து 3ஆம் தரம் வீச அப்புறம் 2ஆம் தரம் வீசினதில் வந்து மீன் ஒன்றும் படையில. ஒரு கல் வந்திருக்கு. மீன் விளங்குதா? மீன் பாருங்க. கடைசியாக நாங்கள் மீனெல்லாம் பிடிச்சிட்டோம். இப்போ மீனை வந்து கறி காய்ச்சி சாப்பிட போகிறோம். அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பெரிய ராள் பாருங்க. தூங்கும் கடலுக்குள்ள பார்த்துருப்பீங்க ராள். இது இங்கே பிடிச்சி எங்க உன்னிச்ச குளத்துல பிடிச்ச ராள். இதான் அதில் மீசை ராவணன் மீசை எப்படி இருக்குமோ அதை விட அதை நாங்கள் கண்டதில்லை. ஆனால் இறால்ற மீசை அதை விட கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து நான் வெட்டி கொண்டிருக்கேன். வெட்டிட்டு இதை செய்ய போகிறோம்னு சொல்லுவோம். ஒரு ஹோட்டலுக்கு எப்படி ஒரு செஃப் முக்கியம், செஃப் இல்லை சமயக்காரன். ஒரு ஹோட்டலுக்கு எப்படி ஒரு சமயக்காரன் முக்கியமா, அது மாதிரி பொடியம்மாரோட இப்படி தான் ஃபன் பண்ண போக்குள்ள சமைக்கிறாள் ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. உன்னிச்ச குளத்துல இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் எங்களோட பொடியனல் ஹெல்ப் பண்ணி மீன் வீசி இது செய்கிறாங்க. அதைத்தான் இப்போ என்ன வெட்டி கொண்டிருக்கிறேன் சமைக்கிறதுக்கு. சார்ண்டா உப்பு அவியல்னு சொல்லுவோம். மாங்காயை போட்டு தேங்காய் விடாமல் ஒரு உப்பு அவியல் ஒன்று செய்தால் அது செம டேஸ்டாக இருக்கும். அதுக்குரிய ஒரு முன்னேற்பாடு இந்த மீனை வெட்டி கொண்டிருக்கிறோம். நான் கிடைச்சிருக்கு. இதை என்ன செய்யணும், பாவிக்கு போட போகிறோம். எங்களோட ஊரில் இப்படியான அரிசி இல்லை. கொல்லி எடுக்க போகிறோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போக போகிறோம். கொல்லி எடுக்க காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். காட்டுக்குள்ளே என்னென்ன மிருகங்கள் வருமானு தெரியாது. பார்ப்போம். ஏன்னா என்னென்ன மிருகங்கள் வர்றது கிழமையா? யானை, புலி. புலி இருக்காது. இந்த வியூவை பாருங்க காய்ஸ். இது ஆத்தங்கர ஓரத்தில் இருந்து சமைச்சு சாப்பிட அப்படி இருக்கும். வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் இது கௌரவ சாதம், இதுவே எனக்கு போதும். எங்களை படிக்கணும். டாடா டாடா டாடா. மீன் வெட்டி கொண்டு கழுவி கொண்டு இருக்கிறார். இயற்கையாக குளத்து தண்ணியிலே கழுவி ஒரு சுவையான ஒரு சமையல் ஒன்று போட போகிறோம். சமையலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மீன் எல்லாம் கழுவிட்டு வந்துட்டுக்கிறோம். இப்படித்தான் இங்க பாருங்களேன், சமைப்பாண்டோடு வந்தானே ஒருவனும் அடுப்புல 2 வேலை செய்யறதுக்கு ஆக்கல் இல்லை. இங்கே ஸ்பெஷல்
உன்னிக்க மீன்ன்றதுல உப்பவியல் தான் ஸ்பெஷல். அதுக்கு மாங்காய் கட்டாயம் போடணும். கருவேப்பிலை போட்டு கமகமன்னு சொல்லி இந்தியா சேனல்களில் சொல்லுவாங்க காட்டவியல்னு சொல்லி அதே மாதிரி தான் இப்போ இந்த மாங்காய் போட்டு ஒரு உப்பவியல் ஒன்று செய்ய போகிறோம். நான் சொல்கிறேன் உப்பவியல்னு சொல்லி ஃபஸ்ட்டாக மாங்காய் போட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சு இதெல்லாம் அப்படி அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் மீனை போடுவோம். அதுக்கு பிறகு இது உப்பவியல்ன்றதுக்கு ஒரு மாங்காய் வச்சு வச்சுக்க. ஓ உப்பு போடணும். ஒன்றுண்டா போடுறோம். அப்படியே வச்சு தானாஜி கொஞ்சம் திறந்து காட்டுங்க. வாடிதான் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை உன்னிச்ச குளம். இந்த இதில் இருந்தது இல்லை இந்த இதில் இருந்தது இந்த சாப்பிட்டு சமைச்சிட்டு இருக்கிறது இவர் வாடியில் தான். இந்த அவர் சொல்லுவார் அவரோட பேரை சொல்லுவார். இவர் பாஸ்கரன் சொல்லுவேன். இது எல்லாரும் வந்து மீன் பிடிக்கலாமாண்ணா உங்களோட இதில்? எல்லாரும் வந்து பிடிக்கல. இது சங்கத்தில் 240 பேர் இருக்கணும். இந்த 240 பேர் இருந்தால் இங்கே மீன் பிடிக்கலாம். அந்த 240 பேர் மீன் பிடிக்கிறோம்டா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் மீன் பிடிக்கிறது. என்னென்ன வலை பாவிக்கிறேன் நீங்கள்? இது சும்மா நார்மலாக இது 240 பேர் நீங்கள் மீன் பிடிக்கிறேன்னு சொன்னான்னா இப்போ எல்லாரும் வந்து இங்கே மீன் பிடிக்கலான்னு அவனுக்கு விரும்பின வலையில பாவிப்பானு. அப்படி இல்லை அப்படிலாம் பாவிக்கலாம். எங்களோட சங்கத்துக்கு கட்டுப்பட்ட வலை தான் போடும். ஓ சங்கம் என்னக்குள்ள ஒரு கொமிட்டியாக தானே நீங்கள் இருந்து வாருங்க. வாழ்வாதாரம் இந்த இதில் இருந்தால் போகுது. இப்போ மீன் பாடி இந்த இப்படி அமைச்சி வச்சிருக்காங்க எல்லாம். இந்த இதான் தொழில் செய்கிறது. இந்த வல்லமெல்லாம் இருக்குது. வேற ஆள் வரட்டலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா புனிச்ச கோல்டன் மீன் வந்து சொதியோட சாப்பிட்றேன். அதில் உப்பவியல் வேற லெவல். கண்டிப்பாக வந்து வாங்க. உங்களுக்கு அவங்களோட ஊராக்கள் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து ஏன்னா எங்களே மாதிரி வந்தால் நல்ல ஃபன் எடுத்துகிட்டு போகலாம். செம ஃபன். உண்மையாக வேற லெவல். துடிக்க வேற லெவல். உடன் மீன் வேற லெவலாக இருக்கு. சட்டிவான கொடுக்க போகிற ஆக்களை இதா ரொம்ப வேணாது. வா வேற லெவலாக இருக்கு. அசுமா இருங்க. சந்திக்கும் வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த